போலி சாமியாரோட உண்மை. மகனே திரன்தாஸ், இப்போ நமக்கு இங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அநேகமா நாம இப்போ அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏதாவது புது அதிசயங்கள், புதுசா ஏதாவது கண்டுபிடிப்பு, இந்த மாதிரி மனுஷங்களோட மனசு அலைப்பாய வைக்கிறது. கவலைப்படாதீங்க, இந்த முறை வேற ஒரு அற்புதத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சாமி. நீங்க உங்க பூஜையில கவனத்தை செலுத்துங்க. பகவான் தாஸ் ஒரு போலியான சாமியார். அவர் எப்பவும் ஜனங்களை முட்டாளாக்கி விஞ்ஞானத்தை தப்புன்னு நிரூபிக்கிற முயற்சியில ஈடுபட்டாரு. சாமி, நீங்க எப்பவுமே தர்மபுர கிராமத்துக்கு தான் போகணும். அந்த இடத்துல தான் நாம நம்ம அதிசயத்தோட விளைவை காட்ட முடியும். நீ சொல்லிட்டல, அப்போ கண்டிப்பா அந்த இடத்துல நாம டேராவை போட்டுடுவோம். ஆனா கிராமத்துக்குள்ள இல்ல, கிராமத்துக்கு வெளியில. அப்பதான் சரியான நேரத்துல நாம வெளியே போறதுக்கு சரியான நேரமா இருக்கும். சரந்தாசும் பகவான் தாசும் 2 பேரும் தர்மபுர கிராமத்துக்கு வெளியே ஒரு மரத்துக்கடியில இருப்பிடத்தை அமைச்சாங்க. ஒரு நாள் சரந்தாஸ் ராத்திரி சமயத்துல கிராமத்துக்கு வந்தான். வந்து ஒரு விவசாயியோட மாட்டை திருடிட்டான். அந்த விவசாயி மறுநாள் காலையில அந்த ஊர் தலைவர் ரமாவை பார்க்க போனாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, ரமா அவர்களே, என்னோட மாட்டை திருடிட்டாங்க. யாரு திருடினாங்கன்னே தெரியல. இப்ப நான் பாலை எப்படி விற்க போறேன்? என் வீட்டை நான் எப்படி பாத்துக்கிறது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. உங்களுடைய மாடு கிடைச்சிடும். கிராமத்துக்கு வெளியே ஒரு பெரிய சாமியார் வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவருடைய ஆசீர்வாதத்தால எல்லாருக்கும் நல்லது நடக்குதாம். ஒருவேளை அவரால் உங்களுக்கு உதவ முடியும்னு நினைக்கிறேன். ரமா அந்த விவசாயியை கூட்டிட்டு கிராமத்துக்கு வெளியே இருக்கிற அந்த சாமியார பார்க்க வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாமி, இவர் ஒரு ஏழை விவசாயி. இவருடைய ஆடு திருடு போயிடுச்சு. யாரு திருடிட்டு போனாங்கன்னே தெரியல. உங்களுடைய மகிமையால அந்த மாட்டை கண்டுபிடிச்சு இவருக்கு கொடுக்க முடியுமா? ஹரிஹோம் ஹரிஹோம். அப்படியா குழந்தாய், உன்னுடைய மாட்டுடைய பெயர் என்ன? பாபா, பேர் லக்ஷ்மி. உடனே அந்த சாமியார் அவர்கிட்ட இருக்கிற அந்த திருநீரை எடுத்து காத்துல ஊதினாரு. அப்புறம் சத்தம் போட்டு குரல் கொடுத்தாரு, லக்ஷ்மி, உன்னுடைய முதலாளி உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீ உன்னோட முதலாளிய பார்க்க உடனே வரணும். இப்படி சொன்னதுமே அந்த மாடு விவசாயிக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. சாமி, இது பெரிய அற்புதம். நீங்க உண்மையிலே ஒரு பெரிய மகான் சுவாமி. சுவாமி, என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, என்னோட பையன் பெரிய விஞ்ஞான அறிவு கொண்டவன். அவனுக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். சொல்லு மகளே, உன்னுடைய கோரிக்கை தான் என்ன? நான் இந்த கிராமத்தோடைய தலைவி. எங்க வீட்டு முற்றத்துல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு ரொம்ப நாளா மூடி இருக்கு. அந்த கிணத்துக்குள்ள மோசமான ஆத்மாக்கள் எல்லாம் வாசம் செய்யுதுன்னு பழங்காலத்து ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க சுவாமி. அதனால தந்திர மந்திரங்களால கட்டுப்படுத்தி அந்த கிணறை இப்ப பூட்டி வச்சிருக்காங்க. ஆனா இதுக்காக நாம கிராமத்து ஜனங்க மொத்த பேரையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும். அப்புறம் நான் சொல்ற பூஜையை தான் நீங்க செஞ்சாகணும். சுவாமி, நீங்களே சொல்லும் போது நான் அந்த பூஜையை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க எனக்கு கட்டளை கொடுங்க. நல்லது. கடவுள் என்னைக்கு ஆசைப்படுறாரோ நானே உன்கிட்ட வந்து பூஜை எப்ப செய்யணுங்கிறத சொல்றேன். என்னுடைய கட்டளைக்கு காத்துக்கிட்டு. ரமா பகவான் தாஸோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. ஹே பகவான், இன்னைக்கு ஆரம்பமே ரொம்ப அற்புதமா ஆரம்பிச்சிருக்கு. தானம் கிடைச்சிருச்சு பிரபு. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய மகிமை தான். ராத்திரி அந்த மாட்டை திருடிக்கிட்டு வந்த. அப்புறம் நான் ஒரு குரல் கொடுத்ததுமே நீ அந்த மாட்டை உடனே விட்டுட்ட. வா, என்ன ஒரு அற்புதம். ஹரிவோம் ஹரிவோம். பகவான் தாசும் சரந்தாசும் 2 பேரும் சேர்ந்து சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருந்தத ரமாவோட பையன் விஜய் கேட்டுட்டான். சுவாமி, என்ன உங்களோட சிஷ்யன் ஆக்கிக்கோங்க சாமி. நான் உங்களோட பக்தனாயிட்டேன். எழுந்துரு மகனே. ஆமா, உன்னுடைய பேர் என்ன? என்னோட பேரு விஜய். நான் உங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். விஜய், கண்டிப்பா நீ என்னுடைய சேவகனா ஆகலாம். ஆனா நான் சொல்ற கட்டளைய நீ காப்பாத்தணும். நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா? நான் கண்டிப்பா செய்வேன் சுவாமி. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். மறுநாள் காலையில விடிஞ்சதுமே சரந்தாஸ் அவசர அவசரமா பகவான் தாஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, பகவான், எவ்வளவு நாளைக்கு தான் நாம இந்த சின்ன சின்ன திருட்டுகளையே செஞ்சிட்டு இருக்க முடியும்? இங்க பெருசா ஏதாவது கொள்ளையடிச்சிட்டு வேற ஒரு கிராமத்துக்கு போயிடணும் பிரபு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. மகனே, உன்னுடைய ஆசை எதுவோ அது நிச்சயம் நிறைவேறும். கூடிய சீக்கிரத்துல ரமாவை அவங்க வீட்டு கிணத்துல நான் பூஜையை செய்ய சொல்லி சொல்ல போறேன்.
பகவான் தாசும் சரந்தாசும் குளிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போறாங்க. அதே சமயம் விஜயும் சுனிலும் அவங்களோட குடிசைக்கு வந்தாங்க. விஜய் அந்த மரத்துல தொங்கிட்டு இருந்த ஒரு மைக்ரோஃபோனை எடுத்து பகவான் தாசும் சரந்தாசும் பேசிட்டு இருந்ததை ஒரு ரெக்கார்டர்ல போட்டு அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டான். அங்க யாகம் பண்ணும்போது அதுல போடுற திருநீரு மயக்க மருந்து கொண்டது. கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த வாசனையில தன்னையே மறந்துடுவாங்க. அப்புறம் மெல்ல 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 எல்லாருமே மயக்கமாயிடுவாங்க. அவங்க மயக்கம் அடைஞ்சதும் நாம ஒவ்வொரு வீடா போய் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நாம இந்த இடத்தை விட்டே ஓடி போயிடலாம். எப்படி இருக்கு என்னோட யோசனை? அதாவது இந்த பூஜை நடக்கிற அன்னைக்கு இந்த கிராமத்துல ஒரு பெரிய கொள்ளை நடக்க போகுது. அப்புறம் அவங்க சாமியார் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. விஜய், சொல்லு மகனே, என்ன ஆச்சு? என்ன விஷயமா இங்க வந்த? சுவாமி, எனக்கு சீக்கிரமா ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹரி ஓம் ஹரி ஓம். சரிப்பா, சரி மகனே. இந்தா மார்க்கெட்டுக்கு போய் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வா. விஜய் மார்க்கெட்டுக்கு போனான். அப்புறம் சாமியார் கொடுத்த லிஸ்ட படிச்சு பார்த்தான். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான் அதுல மயக்க பவுடர்னு எழுதி இருக்காங்கன்னு. அவன் ஃபேஸ் பவுடரை வாங்கிட்டு தூக்க மருந்து பாட்டில்ல அதை கொட்டி வச்சுட்டான். அப்புறம் எல்லா பொருட்களையும் அந்த சாமியார் கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். கண்ணா விஜய், இப்போ நீ போய் இந்த கிராமத்து தலைவி ரமா கிட்ட என்ன சொல்றன்னா, அவங்க வீட்ல நாளைக்கு பெரிய யாகம் பண்ண போறேன்னு சொல்லு. சரியா 2 மணி நேரம் வரைக்கும் இந்த மந்திரம் சொல்லணும்னு சொல்லு. அதுவும் நீதான் மகனே அதை படிக்கணும். ஏன்னா நீ என்னுடைய சிஷ்யன். நீதான் இந்த பூஜையை வெற்றிகரமா பண்ணணும். அப்புறம் அதே யாகத்துல இந்த திருநீர் மத்த பொருட்கள் எல்லாம் அந்த யாகத்துல போடணும். அதுவும் இல்லாம இது எல்லாத்தையும் நீ ஒன்னா போடணும். என்ன, நீ தயாரா இருக்கியாப்பா? சுவாமி, நான் தயாரா இருக்கேன் சுவாமி. விஜய் எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, அம்மா இங்க பாருங்கம்மா, சுவாமி நம்மளுக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்திருக்காரு. நாளைக்கே யஜ்ஞம் பண்ணணும்னு சொன்னாரு. அப்புறம் இந்த யஜ்ஞத்தை நானே பண்ணணுமா? நான் இப்ப அவரோட சிஷ்யனா மாறிட்டேன். அடேங்கப்பா விஜய், நான் என் மனசுல நினைச்சது நிறைவேறிடுச்சு. நீ எப்படியோ அந்த சாமியாரை நம்ப ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் அவரோட சிஷ்யனா வேற ஆயிட்ட. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் இப்பவே கிராமத்து ஜனங்களுக்கு போய் அழைப்பு கொடுக்கறேன். மறுநாள் பூஜைக்கான நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு. கிராமத்து மக்கள் எல்லாரும் வீட்டுக்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. விஜய் பூஜைய ஆரம்பிச்சிட்டான். சரந்தாஸ் இதெல்லாத்தையும் அமைதியா பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் சரந்தாஸ் சீக்கிரமா ஓடி போய் கிராமத்துக்கு வெளியே இருக்கிற பகவான் தாஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, யஜ்ஞம் ஆரம்பிச்சாச்சு பிரபு, சீக்கிரமா வாங்க. நம்ம கிராமத்துக்குள்ள போய் எல்லாத்தையும் திருடணும். ஏய் முட்டாள், எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்த? கிராமத்து ஜனங்க எல்லாரும் மயக்கமாயிட்டாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? அட என்ன பிரபு, முதல் தடவையா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறீங்க. நீங்க தான் அதுல மயக்க மருந்த கலந்துட்டீங்கல்ல, இப்பதான் எல்லாரும் மயக்கமாயிடுவாங்களே. பகவான் தாசும் சரந்தாசும் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. ஒரு 2-3 வீட்டுல திருடினாங்க. அப்புறம் ஒரு விவசாயியோட வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அந்த கிராமத்துக்கே ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. அப்புறம் கிராமத்து மக்கள் எல்லாரும் விஜய் ரமாவோட சேர்ந்து அந்த சாமியார் முன்னாடி வந்து நின்னாங்க. விஜய், நீயா? நீ இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட யாகம் பண்ண சொல்லிலப்பா சொன்னேன். ரமாமா, நீங்க அந்த யாகத்துல கலந்துக்கணுமேமா. அது மட்டும் இல்லாம கிராமத்து ஜனங்க எல்லாருமே அந்த யாகத்துல கலந்துக்கணுமே. பாபா, நீங்களும் கிராமத்துக்கு வெளியே தானே இருந்திருக்கணும். இந்த சமயத்துல கிராமத்துக்குள்ள என்ன பண்றீங்க? அது யாகத்துல ஒரு பகுதிமா. அப்பதான் விஜயும் சுனிலும் சரந்தாசும் பகவான் தாசும் பேசிட்டு இருந்தத அவங்களோட ரெக்கார்டர்ல போட்டு காட்டினாங்க. கிராமத்து மக்கள் எல்லார் முன்னாடியும் அவங்களோட உண்மையான ரூபத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. நீங்க அதுல மயக்க மருந்த போட்டீங்க, அப்பதான் ஜனங்க எல்லாரும் மயங்கிடுவாங்கன்னு. ஆனா நான் படிச்ச மனுஷன் சாமி, அந்த மருந்தோட பேரு என்னன்னு நான் படிச்சுட்டேன். இன்னைக்கு நீங்க வச்ச வலையில நீங்களே விழுந்துட்டீங்க போலி சுவாமிஜி. ராமாவும் கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து சரந்தாசியும் பகவான் தாசியும் புரட்டி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க. எங்களுடைய மூட நம்பிக்கையை இந்த சாமி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்சாரு. உன்னுடைய படிப்பு இந்த கிராமத்து மக்களை திருட்டுல இருந்து காப்பாத்திடுச்சுப்பா. என்னுடைய ஒரே ஒரு எக்கியத்தால மொத்தமா இந்த கிராமமே அழிஞ்சு போயிருக்கும். ராமா ஒரு இரும்பு கம்பியை எடுத்து கிணத்துல போட்டிருந்த ஒரு பூட்டை உடைச்சிட்டா. என்னதான் வெயில் அடிச்சாலும் இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எப்பவுமே வத்தாது. அதான் இதுல இருக்கிற உண்மையே. இதுல எந்த ஒரு பேயோ ஆத்மாவோ கிடையாது. இனிமே இந்த கிணறு திறந்தே இருக்கும். இந்த மாதிரி விஜய்னாலதான் நடக்க இருந்த திருட்டுல இருந்து கிராமமே காப்பாத்தப்பட்டிருக்கு. போலி சாமியாரோட உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. பக்திங்கிறது மனுஷங்களுடைய மனசுல கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும். ஆனா பண பேராசையால செய்யற ஒவ்வொரு வித்தையும்
மூட நம்பிக்கையில பண்ற கண்மூடித்தனமான வியாபாரம்.